வீட்டில் நிதி நெருக்கடி ஏற்படாமல் இருக்க, நாள்பட்ட நோயிலிருந்து விடுபட, குடும்பத்தில் மகிழ்ச்சி தலைக்க வீட்டில் உள்ள சில பொருட்களை உரிய திசையில் வைத்தாலே போதும். அதேபோல சில பொருட்களை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும், சில பொருட்களை கட்டாயம் வைத்திருக்க கூடாது. சில பொருட்களை காலியாகவும் போட்டு வைக்கக்கூடாது. அவைகளை பற்றியெல்லாம் சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் எப்போதுமே அரிசி பருப்பு பாத்திரங்களை காலியாக வைத்திருக்கக்கூடாது. மகாலட்சுமியின் அருள் நிரந்தரமாக கிடைக்க தானியங்கள் குறைவின்றி இருக்க வேண்டும். உப்பு பானையிலும் உப்பு நிரம்பி இருக்க வேண்டும். இதனால் செல்வ நிலை வற்றாமல் இருக்கும். நீங்கள் பணம் வைத்திருக்கும் பர்ஸ் அல்லது பை மஞ்சள் நிறமாக இருந்தால் செல்வத்தை ஈர்த்து செல்வ வளத்தை பெருக்கும் என்பது ஐதீகம். பணம் வைத்திருக்கும் பர்ஸை எப்போதும் காலியாகாமல் 1-2 ரூபாய் நோட்டுகளையாவது அதில் போட்டு வைத்திருக்க வேண்டும். அதேபோல குளியலறை பக்கெட்டுகளை காலியாக வைத்திருக்க கூடாது. தண்ணீர் நிரம்பி இருப்பது நிதி நிரம்பி இருக்க உதவும். சமையலறை குடங்கள், பூஜை அறையில் வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரங்கள், இப்படி அனைத்திலுமே சிறிது நீர் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல பீரோவில் வைக்கப்படும் வாசனை பொருட்களுக்கும் பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு. பொதுவாக வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்து பீரோ வைக்கலாம். அதாவது பீரோ வடக்கு நோக்கி திறக்கப்பட வேண்டும். பீரோவை திறக்கும்போது நம்முடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். தென்மேற்கு திசையை பார்த்தவாறு பீரோ வைத்திருந்தால் பணம் பெருகும். பீரோவிற்குள் மகாலட்சுமி படம் பொறித்த தங்க நாணயம், குபேரனின் சிலை வைப்பதால் பணவரவு பெருகும். தங்கத்தகடு கலந்த பிரமிடு, வெள்ளி பிரமிடுகளையும் புதன், வியாழன், வெள்ளி போன்ற கிழமைகளில் வைக்கலாம். பீரோவுக்கு அடியில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல் உப்பு, எலுமிச்சம்பழம் வைத்திருப்பதால் திருஷ்டி, துர்சக்தி நீங்கிவிடும். இது வாரம் ஒரு நாள் மாற்றிவிட வேண்டும். அதேபோல பீரோவுக்கு கீழே 4 மூலைகளிலும் பரிகார துண்டுகளை வைப்பது மிகவும் சிறப்பு. வீட்டில் குழந்தை வைத்திருப்பவர்கள் பரிகார துண்டுகளை வைக்க வேண்டாம். அதேபோல பீரோவில் வாசனை பொருட்களை வைக்கலாம். சிறு கிண்ணத்தில் வெந்தயம், பச்சை பயிறு, பச்சை கற்பூரம் 3ஐயும் கலந்து அல்லது ஒரு துணியில் வெந்தயம் சிறிது கட்டி வைக்கலாம். பணத்தை ஈர்க்கக்கூடியதில் வெந்தயத்திற்கு முதலிடம் உண்டு. கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பச்சை கற்பூரம், சோம்பு போன்றவற்றை எல்லாம் சிறிய தட்டில் வைத்து பீரோவில் வைப்பதால் பண ஈர்ப்பு அதிகரிக்கும். அதேபோல கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் புளியங்குச்சி பீரோவில் வைக்கலாம். இதனால் எளிதில் கடன் தீரும் என்பார்கள். பணத்தை பீரோவில் வைக்கும்போது சுருட்டி வைக்காமல் பணத்தை நீளவாக்கில் அடுக்கி வைக்க வேண்டும். செவ்வாய், வெள்ளி நாட்களில் பீரோவில் இருக்கும் பணத்தையோ நகையையோ யாருக்கும் முடிந்த அளவு கொடுக்கக்கூடாது. பீரோவின் மேல் தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கும் பழக்கம் பலருக்கு இருக்கும். எடுத்துக்காட்டாக தேவையில்லாத பாய் மற்றும் நியூஸ் பேப்பர் கூட பீரோவின் மேல் அடுக்கி வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட தேவையற்ற பொருட்களை முதலில் பீரோவின் மேல் வைத்திருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள பீரோவில் புதிய பிளாஸ்டிக், அலுமினியம், தகரமான பாத்திரம், உடைந்த பொருள், மருந்து பொருள், அழுக்கு துணி, இறந்தவர்கள் பொருள் வைக்கக்கூடாது. அது தோஷமாகும். தங்கம், வெள்ளி என்பது குரு மற்றும் சுக்கிரன் ஆவார். அதற்கு தோஷம் கிடையாது. அதனால் பரம்பரை தங்க ஆபரணங்களை வைத்து கொள்ளலாம். மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள், பச்சை கற்பூரம், கிராம்பு 3, ஏலக்காய் 3 மற்றும் ஒரு நாணயம் போன்றவற்றை ஒன்றாக ஒரு குபேர பச்சை துணியில் மூட்டையாக கட்டி அவற்றை பீரோவில் உள்ள பணப்பெட்டியின் ஓரமாக வைத்துவிட வேண்டும். வீட்டில் பூஜை செய்யும் போது கற்பூர ஆரத்தை இதற்கும் சேர்த்து காண்பிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் அல்ல குறையாமல் செல்வம் உங்களது வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதேபோல பீரோவை வைக்கும் போது 4 மூலைகளிலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பீரோவை வைக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த இடைவெளியில் வாயு பகவான் ஊடுருவி செல்வார். இடைவெளி இல்லாமல் பீரோவை சுவரை ஊற்றி வைத்தால் பணத்தடை ஏற்படும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.